சொர்க்கத்திற்கு போக யாருக்கு தான் ஆசை இருக்காது? எப்படியாவது நிறைய அமல்களை செய்து சுவனம் சென்று விட வேண்டும் என்று நினைப்போம். அதற்காக அதிகமான தொழுகை, நோன்பு, ஜக்காத், சதக்கா, ஜிஹாத், ஹஜ் போன்ற பெரிய அமல்களை தேர்ந்தெடுத்து செய்கிறோம். ஆனால் பெரிய பெரிய அமல்கள் மட்டுமல்ல, சில எண்ணங்களும் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். இந்த ஹதீஸை கேளுங்கள். ஒரு நாள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுடன் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் திடீரென்று கூறினார்கள், இப்போது உங்களிடம் சொர்க்கவாசிகளில் ஒருவர் வருவார். இந்த ஹதீஸை முதலில் நான் கேட்கும்போது எனது சிந்தனை அது பிலால் ரலியாகத்தான் இருக்கும் என எண்ணினேன். நீங்கள் யாரை நினைத்தீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போது ஹதீஸை தொடரலாம். அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அன்சாரிகளில் ஒருவர் வந்தார். அவரது தாடியில் உழு செய்த தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. இடது கையில் தனது செருப்புகளை எடுத்துக்கொண்டு அமைதியாக நடந்து வந்தார். அடுத்த நாள் மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வார்த்தையை கூறினார்கள். இப்போது உங்களிடம் சொர்க்கவாசிகளில் ஒருவர் வருவார். அதே மனிதர், அதே தோற்றம், அதே எளிமை. மூன்றாம் நாளும் இதே நிகழ்வு நடந்தது. இந்த சம்பவம் அப்துல்லா இபின் அம்ர் இபின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனதில் ஆழமான கேள்வியை எழுப்பியது. இந்த மனிதர் என்ன விசேஷம் செய்தார்? எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சொர்க்கவாசி என்று கூறுகிறார்கள்? இதனை அறிய அவர் ஒரு யோசனை செய்தார். அந்த அன்சாரி தோழரிடம் சென்று, எனக்கும் என் தந்தைக்கும் இடையில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 3 நாட்கள் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று சத்தியம் செய்தேன். அந்த நாட்களில் உங்களுடன் தங்க அனுமதி அளிக்க முடியுமா என்று கேட்டார். அந்த நல்ல மனிதர் உடனே சம்மதித்தார். 3 நாட்கள் அவருடன் தங்கி கவனித்தார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இரவில் நீண்ட தொழுகை செய்ததாக தெரியவில்லை. பெரிய அமல்கள் ஒன்றும் காணவில்லை. ஆனால் படுக்கையில் திரும்பும் போதும் தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதும் அல்லாஹ்வை நினைத்து தக்பீர், தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார். அவர் நாவிலிருந்து வெளிவந்தது நல்ல வார்த்தைகள் மட்டுமே. பேச்சில் தீமை இல்லை, நடையில் ஆணவமில்லை. 3 நாட்கள் முடிந்ததும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் நேராக கேட்டார், அல்லாஹ்வின் அடியாரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை 3 முறை சொர்க்கவாசி என்று கூறினார்கள். ஆனால் நான் பார்த்தபோது பெரிய அமல் எதுவும் தெரியவில்லை. உங்களை அந்த அளவிற்கு உயர்த்தியது என்ன? அப்போது அந்த மனிதர் அமைதியாக கூறினார், நான் பார்த்ததை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு திரும்பிச் செல்ல ஆரம்பித்தார். அப்போது அந்த அன்சாரி தோழர் அவரை மீண்டும் அழைத்தார். நான் எந்த முஸ்லிமிடமும் மனதில் தீங்கு நினைக்க மாட்டேன். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை பற்றி நான் பொறாமை கொள்ள மாட்டேன். இந்த வார்த்தைகள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இதயத்தை உலுக்கியது. அவர் கூறினார், இவைகள்தான் உம்மை அந்த உயரத்திற்கு கொண்டு சென்றது. இதனை செயல்படுத்த முடியாதவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அன்பானவர்களே, சொர்க்கம் என்பது பெரிய அமல்களால் மட்டுமல்ல, தூய மனதால் அடையப்படக்கூடியது. பொறாமையற்ற இதயம், யாருக்கும் தீங்கு நினைக்காத மனம், மற்றவர்களின் நலனில் மகிழும் உள்ளம், இவைதான் உண்மையான சொர்க்கத்தின் சாவிகள். இன்று நாம் நம்மை நாமே கேட்போம். எத்தனை பேரிடம் நாம் மனக்கசப்பு வைத்திருக்கிறோம்? எத்தனை பேரின் நலனை கண்டு நம் உள்ளம் சுருங்குகிறது? அதை விட்டுவிடுவோம். இதயத்தை சுத்தப்படுத்துவோம். ஏனெனில் சொர்க்கவாசியாக இருப்பது வெளிப்படையான அமல்களால் மட்டுமல்ல, உள்ளத்தின் தூய்மையால். அல்லாஹ் நமக்கெல்லாம் பொறாமையற்ற மனதையும் யாருக்கும் தீங்கு நினைக்காத இதயத்தையும் வழங்குவானாக. ஆமீன். இதுபோல இஸ்லாமிய நினைவூட்டலுக்கு இந்த சேனலை ஆதரியுங்கள். நன்மையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.